தொடர்ந்து ஜலகண்டேஸ்வரருடைய ஆலயத்துக்கு போக போக நிறைய எனக்குள்ள மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. சித்தர்கள் எந்த நேரத்தில் வேணால் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வாங்க. எப்போ வேணால் நம்ம வாழ்க்கையுடைய பாதையை மாற்றி விட்ருவாங்க. எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் நினைக்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்களை நிகழ்த்துறது சித்தர்களுக்கு அது கைவந்த ஒரு கலை. தொடர்ந்து வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்வில் நடந்த அற்புதமான என் வாழ்க்கை பயணத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு இந்த வீடியோவை பதிவு செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்றைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சாயந்தரம் 6 மணி டு 7 மணிக்குள்ளே கம்பல்சரி நான் போய் தியானம் பண்ணக்கூடிய வழக்கம் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். குறிப்பிட்டு நம்ம 48 நாள் தான் போகிறோம், நம்ம 108 நாள் தான் போகிறோம், 3 மாதம் தான் போகிறோம், இல்லை ஒரு மண்டலம் தான் போகிறோம் அப்படின்லாம் நான் அதை பகுத்து பார்க்கவே இல்லை. நான் வீட்டில் இருந்து ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து மட்டுமே போவேன். அப்படி நடந்து போகும்போது நிறைய அனுபவங்களை முன்னாடி வீடியோக்களில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க முன்னாடியான பாட்டோட வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். ஒரு நாள் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக கோயம்புத்தூரில் இந்த மலைச்சாரல்கள், மலை பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சாரல் மலைக்கே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாநிலம்னா அது நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த சாரல் மலையில் கரெக்டாக இருக்கும், ஒரு 6 மணி 6:15 இருக்கும். உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 2 காதுகளுமே ஏதோ ரொம்ப அடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. எனக்கு ஒரு யோசனை, என்னடா நம்மளுக்கு ஏதோ அழுக்கு ஏதாவது போய் அடைஞ்சிருச்சா, இல்லை டஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆகிடுச்சா, இல்லை ஏன் வித்தியாசமாக இருக்குது, திடீர்னு காதுகள் அந்த காதில் வித்தியாசமான ஒரு குரல்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த குரல்கள் எப்படின்னா, நம்ம டெலிஃபோன் பண்ணும்போதெல்லாம் திடீர்னு இன்னொரு லைன் நம்மளுக்கு குறுக்கால வரும் இல்லைங்களா, வேறு யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஒருத்தர் கால் பண்ணியிருப்போம், அந்த லைன் கிராஷிங், அதாவது அந்த 2 லைன்களும் மோதும்போது ஒரு கிராஷ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னுடைய காதுகளில் யாரோ பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. ஆனால் அது கொஞ்சம் நேரங்களில் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. நான் என் காதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் சோதனை பண்ணி பார்த்தேன். காதெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது அப்படின்றாங்க. டாக்டர்கிட்ட சொன்னால் நம்ம பைத்தியக்காரன்னு நினைக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு நான் போட்டு அதை கடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சாயந்தரம் ஒரு 7 மணி டு 7:20 இருக்கும் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு தொழில் நிமித்தமாக ஒருத்தரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார், நாளைக்கு பண்ணக்கூடிய ப்ரோக்ராமை பற்றி எனக்கு சொல்கிறார். நான் அதெல்லாம் 1 by 1 நான் ப்ரோக்ராமில் ஷெடியூல் போட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் இந்த ஒர்க்கை பண்ண போகிறேன், இதை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என் காதில் அந்த குரல் சொல்லுது, நாளைக்கு அந்த வேலை நடக்காது, நாளைக்கு எனக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் நாளைக்கு நீ அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, நாங்கள் ஒருத்தரை வேலை நிமித்தமாக ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம், அவர் நாளைக்கு இருக்க மாட்டார், அவர் நாளையிலேருந்து 11 நாளைக்கு நீங்கள் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த குரல் என் காதில் கேட்குது. எனக்கு முதல் அனுபவங்கள் அதெல்லாம், இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதா இல்லை இதெல்லாம் ஒரு கற்பனையா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்கு நான் முதல்ல போயிட்டேன். எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம வாழ்வில் நடக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே ஏற்றுக்கவே மாட்டோம். இது மனுஷங்களுடைய இயல்பான குணம். அப்போது எனக்குள்ளே 2 மனசாக இருக்குது. நாளைக்கு போனால் பார்க்க முடியாமல் போயிடுமோ, 11 நாள் ஆகிடுமோ அப்படின்ட்டு. அன்று இரவு நானும் என் நண்பரும் பேசணும் பார்த்தீங்களா, தொழில் நிமித்தமாக. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஏப்பா நாளைக்கு அவர் இருக்க மாட்டார் போல் இருக்குப்பா, ஒரு 11 நாளைக்கு அவரை பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் சொல்கிறார், ஏப்பா இப்படிலாம் பேசுகிற, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. நாளைக்கு காலை தான் பார்ப்போமே, பொறுத்தோம், இனி ஒரு 8 மணி நேரம் பொறுத்தா என்ன விஷயம் தெரிஞ்சிடுமே அப்படின்ட்டு
அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு நான் ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அவரை சந்திக்க போகிறேன். கரெக்டாக சந்திக்க போகும்போது நேற்று நாங்கள் பேசணும் என் நண்பர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. எப்பா நீ சொன்ன மாதிரியே அவர் இல்லைப்பா 10 நாள் ஆகுமாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். எப்பா நீ சொன்னது அப்படியே நடந்ததுப்பா, உனக்கு கருநாக்கு இருக்குது போல் இருக்குப்பா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார். எனக்கு எங்கே கருநாக்கு இருக்குது? நான் நாக்கை நல்லா கண்ணாடியில் பார்க்குறேன். நாக்கு நார்மல் நாக்குனா தான் இருக்குது, எங்கே போய் கருநாக்கு இருக்குது? எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் குழப்பம். இது என்னடா இது வந்து ஒரு நேற்று அவட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். ஃபோன் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்டில் வந்து எனக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது அது நடந்துருச்சு. இது என்னடா இது பெரிய வம்பாக போச்சு. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி குழப்பமாகவும் இருக்குது, இது ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. திடீர்னு விவேக் பட காமெடியில் ஞாபகம் வருது, இந்த அனிமல்ஸ் பேசுறது அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு நான் தான் கற்பனை பண்ணுறேன். அதாவது இறையாற்றல் எப்படி தெரியுமா நம்மளை வந்து சோதிக்கும் நண்பர்களே. நம்மளாம் இதை கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் இதை கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முதல்ல நம்ம நம்ப வைக்கும். ஒன்று இல்லைன்னு சொல்லி நம்ப வைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் பலிதமாகும் பாருங்கள். அப்போ தான் அதோடைய அற்புதத்தையும் அதோடைய அந்த உயிராற்றலையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தடுத்த நாள் எனக்கு அந்த சவுண்டு கேட்கவும் இல்லை. ஒரு வாட்டி கேட்டது, அதுக்கப்புறம் நீண்ட மாதங்களுக்கு கேட்கவே இல்லை. நானும் வந்து காது ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசினா கூட உட்காந்து யோசிப்பேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறது, கேட்குதோன்ட்டு. அப்போது தினமும் ஒன்றும் மழை பெய்யறதில்லை, தினமும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கிறதில்லை இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். அதற்கும் இந்த பிரபஞ்சமும் சித்தர்களும் மனசு வைக்கணும். அப்போது தொடர்ந்து நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ண ஆரம்பித்தேன். போவேன், 10 நிமிஷம் தியானம் பண்ணுவேன், அரை மணி நேரம் தியானம் பண்ணுவேன், 2 நிமிஷம் தியானம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் தியானத்துடைய முறை மாறிக்கிட்டே இருந்தது. அப்படி அந்த மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயத்த எனக்கு புரியறதுக்கு லேட் ஆச்சு. அவங்களா நினச்சாதான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்ம எந்த நேரம் ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிறதோ ரீச் பண்ணுற அளவுக்கு நம்மளை மாதிரி மனுஷங்க அவங்க கிடையாது. சித்தர்கள் பொதுவாக அவர்கள் விருப்பப்பட்டால்தான் அந்த விஷயம் நம்ம வாழ்வில் நடக்கும். அப்போது நான் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நான் வெயிட் பண்ணேன். அது வரைக்கும் என்னுடைய காதுகளில் எதுவும் கேட்கவே இல்லை. நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது அடுத்த பாட்டில் உங்கள் கூட நான் வந்து பேசுகிறேன், சொல்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. திரும்ப நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அற்புத மகானுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் சேனலில் வீடியோக்கள் வரும். தொடர்ந்து அவர் உத்தரவு கொடுப்பார் என்று நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சமும் அற்புத மகானும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கட்டும். வணக்கம், மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி.